அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிமார்கள் குறித்து அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் கூறப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கடந்த வாரங்களிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அற்புதமான படைப்பாக படைத்தான். தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் களிமண்ணால் படைத்து தன்னுடைய உயிரை கொடுத்து அவரை மனிதனாக வாழ செய்தான் என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பருவம் கிடையாது, சிறுபிராயும் கிடையாது, வாலிப வயதும் கிடையாது. எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெரிய மனிதராகவே அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். புகாரியில 3148வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹலக்கல்லாஹு ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். வதூலுஹு 60 திராஅன், அவர்களின் உயரம் 60 முழம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். 60 முழம். நம்ம எல்லாம் 8 ஜான் தான் இருப்போம். நம்ம கைக்கு நம்ம 8 ஜான். அதாவது நம்முடைய கையில் உள்ள உள்ளங்கையை வைத்து நாம் அளந்து பார்த்தால் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்கைக்கு 8 ஜான் தான் இருப்பார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 60 முழமாக படைத்தான். ஒரு முழம் என்பது 1.5 அடி. காலங்கள் செல்ல செல்ல அந்த உயரம் குறைந்து குறைந்து இன்னைக்கு 2 அடியிலெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப 60 முழம் அந்த உயரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பின்னால் கொஞ்ச நாளைக்கு உயிர் கொடுக்காம களிமண்ணாகவே அல்லாஹ் அவரை வைத்திருக்கின்றார். களிமண்ணால் அவர் படைக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்படாமல் அவர் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கிறார். ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, அவர் சுத்தி வாரான். அஹ்மதுல 13661வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லம்மா ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஆதம, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது, வஸவ்வரஹு, அவருக்கு உருவத்தை கொடுத்த பொழுது, சும்ம தரக்கஹு ஃபில் ஜன்னா மாஷா அல்லாஹு அய்யத்ருக்கஹு, எவ்வளவு நாளைக்கு அவரை விட்டு வைக்க வேண்டுமோ அத்தனை நாட்கள் அவருக்கு உயிர் கொடுக்காமல் அல்லாஹ் விட்டு வைக்கின்றான். இப்லீஸ் யுதூஃபி பிஹி, இப்லீஸ் என்ன செஞ்சா அப்படின்னா, அல்லாஹ் என்னமோ ஒன்று புதுசா படைச்சிருக்கிறானே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உருவத்தை சுற்றி வருகிறார். சுற்றி வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புல சில துவாரங்களை பார்க்கின்றார். காதுல துவாரம் இருக்கும், மூக்குல 2 துவாரம் இருக்கும், வாயில ஒரு துவாரம் இருக்கிறது. இன்னும் சில துவாரங்களை எல்லாம் இப்லீஸ் பார்க்கின்றான். பார்த்துவிட்டு அவன் சொன்னானா, அன்னஹு ஹல்குன் லா யதமாலகு,
சக்தி இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அந்த ஷைத்தான் விளங்கிக் கொண்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இன்னும் உயிர் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரை கொடுக்கின்றார். உயிர் கொடுத்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்ற வார்த்தையை தான் அவர்கள் மொழிந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். லம்மா கலக்கல்லாஹு ஆதம, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது வநஃபக ஃபீஹி ரூஹ, அவரிலே தன்னுடைய உயிரை அல்லாஹ் ஊதிய பொழுது அத்தச, அத்தசன தும்மினான் அர்த்தம், தும்பல் போடுகின்றான். தும்பின உடனே அவர் முதலாக சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை அவர் புகழ்ந்தார். பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ்வை புகழுகின்றார். ஃபகால லஹு ரப்புகு ரஹிமக்கல்லாஹ், உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அதை கேட்கிறவங்க என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக என்று சொல்ல வேண்டும். அதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். ஃபகால லஹு ரப்புகு யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக என்று சொன்ன பின்னால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், யா ஆதம், ஆதமே, இதுக இலா உலாயிக்கல் மலாயிகத்தி இலா மலையின் மின்கும் ஜுலூசில், இதோ மலக்குமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் செல்லும், சென்று ஃபகுல் அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டாவது வார்த்தை என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அவர்கள் பேசிய வார்த்தை என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த மலக்குமார்களுக்கு போய் சலாம் சொல்லும். அவங்க என்னத்தை உங்களுக்கு பதிலா சொல்றாங்களோ அதுதான் உனக்கும் பதில். உலகம் உள்ளளவும் வரக்கூடிய மனிதர்களுக்கும் அதுதான் பதில் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எஞ்சி போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு மலக்குகளுக்கு சலாம் சொல்றாங்க. காலும் வலைக்க சலாம் ரஹ்மத்துல்லாஹ். மலக்குகள் என்ன சொன்னாங்க? ஆதமே, உனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சலாமத்தும் உண்டாகட்டும் என்று பதில் கூறினார்கள். பதிலை பெற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரஜஅ இலா ரப்பிஹி, தன் இறைவனின் பக்கம் திரும்பி வருகிறார். வந்தவுடன் அல்லாஹ் சொன்னா, இன்ன ஹாதிஹி தஹிய்யத்துக வ தஹிய்யத்து நபியிக பைனகும், ஆதமே, இதுதான் உனக்கும் சலாம், உன் பிள்ளைகளுக்கும் இதுதான் சலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களிலே சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, 60 முழம், நீங்க யாராவது நாட்டில் 60 முழம் இருக்கிறாங்களா? 7 அடி 8 அடி வேணா இருக்கிறாங்களே தவிர 60 முழம் யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த 60 முழம் என்பது காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில 2 முழம் 3 முழம் 1.5 அடி 2.5 அடி இந்த அளவிற்கெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர்லாம் கொடுக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்களுடைய முதுகந்தலை தடவி விடுகின்றார். தடவி விட்ட உடனே
அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியே வராங்க. அவர்களின் முதுகன் தண்டை அல்லாஹ் தடவுகின்றார். உலகம் உள்ளளவும் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அணுக்களாக வெளியே வருகிறார்கள். அந்த அணுக்கள்ல நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துவிட்டு இவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, ஹாவுலாயி துர்ரியத்துக்க, இவர்கள் தான் உன்னுடைய பிள்ளைகள், கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய உன்னுடைய பிள்ளைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். ஃபைதா குல்லு இன்சானின் மக்தூபுன் உம்ருஹு பைன ஐனைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு பிள்ளையா பார்க்கறாங்க. எல்லோருக்கும் அவர்களின் இரண்டு கண்களுக்கு மத்தியில் அவர் எத்தனை வருஷம் வாழ்வாரு, அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வார், எத்தனை வயதில் மௌத்தா போவாரு அப்படிங்கிற வயது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பிறப்பதற்கு முன்னாலேயே நாம எப்ப பிறப்போம், யாருக்கு பிறப்போம், வீட்டுல பிறப்போமா, ஆஸ்பத்திரியில பிறப்போமா, அல்லது பிளைட்ல பறக்கும் போது நம்ம அம்மா நம்மளை பெற்றெடுப்பார்களா, எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானா முடிவு செய்து வைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, எல்லோருடைய வாழ்நாளும் இரண்டு கண்களுக்கு முன்னால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நபர் மாத்திரம் பளிச்சென்று காணப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதா ஃபீஹிம் ரஜுலுன் அத்வாஉஹும், அவர்களிலே ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யார் ரப்பி மன்காதா, என் இறைவா இவர் யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, ஹாதா இப்னுக, இவரும் உன்னுடைய மகன் தான், அவருடைய பெயர் தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக அழகான ராகத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை திறந்து ஓத ஆரம்பித்தால் பறவைகள் எல்லாம் சிறகுகளை விரிக்காமல் அசைக்காமல் அப்படியே நின்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை ஓதுவதை செவிமடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். உலகத்துல முதலாக உருக்கு சட்டை அப்படின்னா இந்த போர்க்களங்கள்ல போர் வீரர்கள் அணிந்திருப்பார்கள். தலையில ஒரு கவசம், இரும்பு தொப்பி போட்டிருப்பாங்க. அவ்வாறு ஒரு சட்டை, இரும்பால் தயாரிக்கப்பட்ட உருக்கு சட்டை, அதை அணிந்திருப்பார்கள். அதாவது எதிரிகள் வாளை வீசுகின்ற பொழுது மேடையில் படாமல் இருப்பதற்காக அந்த உருக்கு சட்டை, தலையிலே வானில் வீச்சு படாமல் இருப்பதற்காக அந்த இரும்பு தொப்பி, இந்த இரும்பு தொப்பி, அந்த இரும்பு சட்டை முதலாக உலகத்தில் தயார் செய்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இரும்புல ஒரு அருவாள், ஒரு கத்தி செய்வதாக இருந்தா முதல்ல என்ன செய்வாங்க, கொல்லப்பட்டவையில அந்த இரும்பை என்ன செய்வாங்கன்னா நெருப்புல போட்டு நல்ல பழுத்த காட்சி எடுப்பாங்க. அதற்கு பின்னால சுத்தியலால சம்மட்டியால ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. அப்பதான் அது நாம நினைக்கிற மாதிரி கத்தியாக, வாளாக, ஈட்டியாக அது மாறும். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு அற்புதம் என்னவென்றால், நம்ம கையில களிமண் இருக்குல்ல, களிமண், அதுல ஏதாவது ஒரு மண்பாண்டம் செய்வதாக இருந்தால் நாம என்ன செய்வோம், கைய வச்சு விரல வச்சு அதை நசுக்கி என்ன செஞ்சிருவோம்னா ஒரு மண்பாண்டத்தை செய்து விடுவோம். அப்ப நம்ம கையில களிமண் எந்த அளவிற்கு இலகுவாக ஆக்கப்பட்டதோ அது ஒன்றுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில இரும்பு நம்ம கையில களிமண் மாதிரி இருக்குமா. ஏதாவது ஒரு உருக்கு சட்டை செய்வதாக இருந்தால் நெருப்புல போட மாட்டாங்க,
சுத்தியில வச்சு அடிக்க மாட்டாங்க. கைய வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த உருக்கு சட்டையை தயார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் கோடிக்கணக்கான அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரகாசமாக தோற்றம் அளிக்கிறார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கு எத்தனை வயசு நம்ம பார்ப்போம் அப்படின்னு உத்து பார்த்தா அவருக்கு வெறும் 40 வயது தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். 40 வயது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வயது. அவருடைய பிள்ளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெறும் 40 வயது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி ஜிதுஹு ஃபீ உம்ரிஹி, அழகா இருக்கிறாரு, இவருக்கு 40 வயசு கொடுத்திருக்கிறிய, இன்னும் வாழ்நாளை நீ அதிகப்படுத்து என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், தாக்க அல்லதி குதிபத்து லஹு, அவருக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான், அத கூடுதல் குறையெல்லாம் ஏற்படவே செய்யாது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரப்பி ஃபஇன்னி கத் ஜஅல்து லஹு மின் உம்ரி 60 சனா, எனக்கு 1000 வயசு தந்திருக்கீல, நான் 1000 வயசுல ஒரு 60 நான் விட்டு தரேன். 60 வயச தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ கொடுத்து விடு. அவருக்கு ஏற்கனவே 40 வயசு, நான் வர ஒரு 60 தானம் பண்றேன். அப்ப 60, 40, 100 வயசு அவர் வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன செஞ்சானா, பரவாயில்ல, உன் வயசுல இருந்து ஒரு 60 எடுத்து அவருக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன், 100 கொடுத்துருந்தேன். ஆனா உன் வாழ்நாள்ல 60 வயசு குறையும் அப்படின்ற உடனே சரி அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வராங்க. வந்த பின்னால 940 வயசு ஆயிடுச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஏன்னா 60 தான் தானம் பண்ணியாச்சு, 60 குறைந்து விட்டு. இப்போ மலக்குல் மௌத் வாராரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க வந்தீங்க? இப்ப நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டுலாம் வரமாட்டாரு, எப்ப வேணாலும் வருவாரு, எப்ப வேணாலும் எடுத்துட்டு போயிருவார். நம்மள்ட்ட பேச்சுவார்த்தையில நடத்த மாட்டாங்க மலக்குல் மௌத். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க வந்தீங்க? உங்க உயிரை நான் வாங்க வரல, எனக்கு இன்னும் 60 வருஷம் இருக்குதே அப்படிங்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இல்ல, நீங்க 60 தானம் பண்ணிட்டீங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்த உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போற. அல்லாஹ் சொன்னா, இல்ல, அவர் உயிரை நீங்கள் கைப்பற்றுங்க. திரும்ப வாராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா மறுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் மறுக்கிறாரா, விட்டுருங்க, இன்னொரு 60 வருஷம் வாழ்ந்துட்டு போகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வநஸிய நஸியத்து துர்ரியத்துஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்த காரணத்தினால் அவருக்கு பிறக்கின்ற குழந்தைகளோ உலகம் உள்ளளவும் அவர்களுக்கு மறதி வந்து கொண்டேதான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். திருமதியில 3368வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, அரபியிலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவ்வளும் நாசி, மக்களில் ஆரம்பமானவர், மறதியிலும் ஆரம்பமானவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதர், அவர்தான் முதல் மனிதர், மறதியிலும் அவர்தான் முதல் மனிதர். நம்ம அத்தா மறக்க போய்தான் இன்னைக்கு நம்ம மறந்துகிட்டே இருக்கிறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயம் ஒரு காரியத்தை மறந்து செய்தாலோ தவறுதலாக செய்தாலோ அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவே மாட்டார். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா
அல்லாஹ்வின் திருக்குறானிலே சொல்லி காட்டுவார், இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறுதலாக ஒரு காரியத்தை செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே என்று நல்லடியார்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதனால நானும் நீங்களும் தொழுகையில சில பேர் நோன்புடைய காலகட்டங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, நோன்பு வைத்த நிலையில சாப்பிடுவாங்க. கடைசி வாய் வைக்கும் போது ஆக நோன்புல வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வரும். சில பேர் சாப்பிட்டா அந்த கடைசி வாங்கி சேர்த்துவா வாயில திணிச்சிருவோம் அப்படின்னு திணிச்சாங்கன்னா நோன்பு பாத்திரா போயிடும். எப்ப ஞாபகம் வருகிறதோ அதோட சாப்பாடை நிப்பாட்டிக்கணும். அப்படின்னா அந்த நோன்பும் முடியாது, வயிறும் நிறைஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனா நம்ம மறந்துதான் சாப்பிட்டோமா வேலுக்கும் சாப்பிட்டோமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? படைத்த ரப்புக்கு தெரியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறதி ஏற்பட்டிருக்குது. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகை நடத்துறாங்க. லுஹருக்கு 4 ரக்காத், அஸருக்கு 4 ரக்காத். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னா 5 ரக்காத்தாக தொழுகை நடத்தினார்கள். 5 ரக்காத். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது 5 ரக்காத்தாக மாற்றப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இப்படி கேட்கிறீங்க? உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க 5 ரக்காத்து தொழுகை வச்சீங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா 4 ரக்காத்துகள் தொழுகை நடத்துகிறார்கள். இப்ப நாம தனியா தொழுகிட்டு இருக்கிறோம் வீட்டுல, பெண்கள் அல்லது ஆண்கள். நாம 5 ரக்காத் தொழுதோம். சில பேர் ஏதோ சிந்தனையில கத்திரி கட்டாங்கன்னா இந்த தொடர் வண்டி ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். 7 ரக்காத்து 8 ரக்காத்துலாம் அவங்க மறதியினால தொழுதுகிட்டே இருப்பாங்க. மறதியினால அப்படி தொழுதாங்கன்னா அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். லுகர் 4 ரக்காத்து ஒரு 7 ரக்காத்தா தொழுவோமே அப்படின்னு தொழுதா அது அல்லாஹ் ரத்து செய்து விடுவான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நாம லுகரு வீட்டுல தொழுகிறோம், மறதியா 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டோம், அது மறதியாக 5 ரக்காத்துகள் தொழுது விட்டோம். அது நம்மளுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வான். குறைவாக இருந்தாலும் சரிதான், 1 ரக்காத்து 2 ரக்காத்து அதிகமாக இருந்தாலும் சரிதான், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனா வீட்டுல நம்ம அத்தாவோ அம்மாவோ அல்லது நம்முடைய கணவரோ என்னமா 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டீங்களே, 5 ரக்காத்து தொழுதுட்டீங்களே, நான் கண்ணால பார்த்தனே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நான் 5 நாள் தான் தொழுவேன் அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாராவது நீங்க குறைத்து தொழுதீர்கள், அதிகமாக தொழுதுவிட்டீர்கள் என்று நமக்கு சொல்வார்களே ஆனால் மறுபடியும் அந்த தொழுகையை திருப்பி தொழுக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு மறதி அப்படின்னா, ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் தான் தொழுகை நடத்துவாங்க. முஸல்லாவுக்கு வந்துட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இக்காமத்தும் சொல்லியாச்சு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும். ஆனா தக்பீர் கட்டாம என்ன செய்யறாங்கன்னா வீட்டிற்குள்ளால் செல்கிறார்கள். சற்று நேரம் கழித்து தொழுகை நடத்தப்படுகின்ற இடத்திற்கு வருகிறார்கள். தலையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகிறது. தொழுகையெல்லாம் நடத்தி முடிச்ச பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன், ஆனா குளிக்க மறந்துட்டேன். முஸல்லாவுக்கு வந்த உடனேதான் எனக்கு ஞாபகமே வந்தது, அதனால போய் நான் குளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஆன்மீக தலைவர் இந்த சமுதாயத்திற்கு, அதே நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு அரசியல் தலைவர்.
ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா தான் குளிக்காத செய்தியை மறைச்சிருக்கலாம். அல்லது மக்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கலாம், எனக்கு குளிப்பு கடமைதான், நான் குளிக்கவும் செய்வேன், குளிக்காம இருப்பேன், எப்படியும் நான் தொழு வைப்பேன், நீங்க தொழுதான் ஆகணும் அப்படின்னு மக்களை சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். இன்னைக்கு ஆன்மீக தலைவர்கள் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வயிறார சாப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்னைக்கு சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது. அறியாத இஸ்லாமியர்கள் அவங்கள்ட்ட போய் கையை முத்தம் கொடுக்கிறது, கால முத்தம் கொடுக்கிறது, அவங்க அவங்களுக்கு சஜிதா செய்கிறது, அவங்கள்ட்ட காணிக்கையை கொடுத்து கொஞ்சம் காணிக்கையை திரும்ப பெறுவது, அதை கொண்டு வீட்டில் வச்சா பறக்கத்து ஏற்படும் என்பதாக நம்புவது, அவர்கள் சாப்பிட்டு விட்டு எச்சிலை கண்டாலும் கூட அதை வாங்கி சாப்பிட்டால் உடல்ல உள்ள நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு நம்பி அவன் தர எச்சிலை எடுத்து சாப்பிடுவது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பகுதிகளிலேயே அதிகமாகவே நடைபெற்று வருகிறது. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அவங்களுடைய புகைப்படங்களை வாங்கிட்டு வீட்டுல மாட்டி வைக்கிறாங்க. சில பேர் புகைப்படங்களை வயிற்றுல வச்சா மலக்குகள் வருவார்களா, வானவர்கள் வருவார்களா? நிச்சயமாக வரமாட்டார்கள். இன்னாலா நதுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வலா ஜுதுபுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் சில வீடுகளுக்குள்ளால் நுழையவே மாட்டார்கள். எந்த வீடு தெரியுமா? எந்த வீடுகளில் உருவப்படங்கள் மாற்றப்பட்டுள்ளதோ, அது நபிமார்களின் உருவப்படங்களாக இருக்கலாம், நல்லடியார்களின் உருவப்படங்களாக இருக்கலாம், அல்லது இறந்து போனவர்களின் உருவப்படங்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் குழந்தைகளின் உருவப்படங்களாக இருக்கலாம். நீங்க பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இவர்களின் புகைப்படங்களை எல்லாம் வீட்டு வாசல்லையே மாட்டி வச்சிருக்கிறாங்க. மலக்குகளே இந்த வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பெட்ரூம்ல பார்த்தா அப்படின்னா பெட்ரூம்ல போய் என்ன செய்யறாங்கன்னா, கணவன் அவன் 4 நடிகைகளின் போட்டோகளை ஒட்டி வச்சிருக்கிறான். இந்த அம்மா உனக்கு இளைச்சவனானா எனக்கு பிடிச்ச நடிகர்களின் போட்டோக்களை நான் ஒட்டி வைப்பேன் அப்படின்னு வைக்குது. அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் வெள்ளையா இருப்பாங்க, வெள்ளை தம்பதிகள். அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பார்த்தா கண்ணங்கரையும் பிறகுது. உடனே கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை. கணவன் நீதிமன்றத்துக்கு போற, இந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை அல்ல, என் மனைவி யாரோடோ தன் படுக்கையை பகிர்ந்திருக்கின்றான், வேறு ஒருவனுக்கு என் மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தை, அதுதான் என்ன மாதிரி வெள்ளையா இல்லாம கருப்பா பிறந்திருக்கு அப்படின்னு அந்த கணவன் என்ன செய்யறாருன்னா நீதிமன்றத்திலே வழக்கை தொடுக்கின்றார். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம அப்படி தப்பா நினைச்சிருக்கிறோம். வெள்ளை தம்பதிகளுக்கு வெள்ளையாத்தான் குழந்தை பிறக்கணும், கருப்பு தம்பதிகளுக்கு கருப்பாத்தான் குழந்தை பிறக்கணும். சரி, நான் கேட்கிறேன், புருஷன் வெள்ளையா இருக்காரு, அந்த அம்மா கருப்பா இருக்கு, அதாவது அந்த அம்மா வெள்ளையா இருக்கு, இவரு கருப்பா இருக்கான்னு வச்சுக்கிடுவான். அவன் மேற்பகுதி கருப்பு, கீழ்ப்பகுதி வெள்ளையா, அப்படியா பிறக்கும்? கிடையாது. நிறங்களை கொடுப்பதோ, குணங்களை கொடுப்பதோ, வாழ்நாளை கொடுப்பதோ, அழகை கொடுப்பதோ அது அல்லாஹ்தான் கொடுக்கின்றான். கருப்பு தம்பதிகளுக்கு வெள்ளை குழந்தை பிறக்கலாம், வெள்ளை தம்பதிகளுக்கு கருப்பு குழந்தை பிறக்கலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப நீதிமன்றத்துல நீதிபதி கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஏமா, உன் கணவர் இப்படி சொல்றாரு, நீ வேற யாரோடு படுத்தியா, உறவு கொண்டாயா என்று கேட்கின்ற பொழுது
அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை நீதிபதி அவர்களே, இது எனக்கும் என் கணவருக்கும் பிறந்த குழந்தைதான். நீதிபதிக்கே ஒரு மாதிரி மண்டை குழம்பிட்டு, என்னமா அப்ப கருப்பா பிறந்திருக்க? உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அம்மா சொல்லுது, நீதிபதி அவர்களே, எங்களுடைய படுக்கை அறையில நான் ஒரு கருப்பருடைய போட்டோவை நான் ஒட்டி வச்சிருக்கிறேன். ஒரு மல்யுத்த வீரர், மல்யுத்தம் செய்யக்கூடிய வீரர், அவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர். நானும் என் கணவரும் உறவு கொள்கின்ற பொழுது நான் என்ன தெரியுமா நினைச்சேன், எனக்கு பிறக்கிற குழந்தை ஆணோ பெண்ணோ இந்த கருப்பு நிற வீரரை போட்டு பிறக்க வேண்டும் என்று நான் நியத்து வைத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி சொன்னாரா அந்த கணவரை பார்த்து, சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் இந்த குழந்தை உங்கள் மூலமாகத்தான் உங்கள் மனைவிக்கு பிறந்திருக்கிறது. உறவு கொள்கின்ற நேரத்தில் நல்ல எண்ணங்கள் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்ற கிதாபில் முதலாவது செய்தியாகத்தான் அது பதிவு செய்யப்படுகிறது. சையதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துதான் அது நடைபெறும். நல்ல எண்ணம் வச்சா நல்ல காரியம், கெட்ட எண்ணம் வைத்தால் நம்ம செயல் கெட்டதாகத்தான் அமையும். நௌஷேர்வா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்த அரபு நாடுகள்ல ஒரு நாள் என்ன செய்றார் அப்படின்னா, மாறு வேடம் போட்டுக்கொண்டு அப்படியே தன்னுடைய நாட்டை சுத்தி பார்க்கிறார். அரசன் தெரிஞ்சா யாராச்சும் என்னமா செஞ்சிருவான்னு சொல்லி மாறு வேடம் போட்டுக்கொண்டு அவர் ஒரு குதிரையில உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த நாடு முழுக்க வந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு தோட்டத்தை பார்க்கிறார். அந்த தோட்டத்துல மாமரம், கொய்யா மரம், மாதுளை மரம், இப்படி பல வகையான மரங்கள் அங்கே காட்சி தருகிறது. உடனே அந்த வாட்ச்மேன் இருப்பாரு, வாயில் காப்பாளர், அவர்கிட்ட வந்து, தம்பி நான் வந்து வெளியூருக்காரன், அரசர்னு சொல்லல, நான் வெளியூருக்காரன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, இந்த தோட்டத்துக்குள்ளார என்னை அழைச்சிட்டு போய் நான் பசி தீர்வதற்காக, தாகம் தீர்வதற்காக எனக்கு ஏதாவது தருவியான்னு கேட்ட உடனே நல்ல மனதுடைய அந்த வாயில் காப்பாளர் உள்ளே அழைத்து செல்கின்றார். ஒரு மாபெரும் மரத்தை பறித்து அரசருக்கு கொடுக்கிறார். அவனுக்கு அரசன் தெரியாது, அவருக்கு கொடுக்கிறார். அரசரை என்ன செய்யறாருன்னா பசியோட அந்த பழத்தை சாப்பிடுகின்றார். பழத்தை சாப்பிட்டா அரசர்கள் சாப்பிடாத பழமா உலகத்துல இருக்கும் போது, ஆனா அவருக்கு பயங்கரமான ருசி. நாம இப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டதே இல்லையே, இந்த தோட்டத்துல விளையக்கூடிய பழங்கள் இவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அந்த வாட்ச்மேன் எனக்கு இரண்டாவது ஒரு பழத்தை கொடுப்பான்னு கேட்கிற. அவரும் வெள்ளை மனதோடு இரண்டாவது பழத்தை பறித்து கொடுக்கின்றான். அதே மரத்துல அதே கிளையில இரண்டாவது பழத்தை பறித்து கொடுக்கின்றான். அந்த பழம் முதல் பழத்திற்கு நேர் மாறாக புளிப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட முடியாம முகத்தை சுளிக்கிறார். அவங்க கேட்கிறாரு, தம்பி முதல்ல தந்த பழம் நல்ல ருசியா இருந்துச்சு, இரண்டாவது தந்த பழம் புளிப்பாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்ப அந்த வாட்ச்மேன் சொன்னானா, ஐயா இந்த நாட்டு அரசனுக்கு மனசு கெட்டுட்டு போல அப்படிங்கிறான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, நம்ம தானே இந்த நாட்டு அரசன், நாம நினைச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? அரசர் என்ன நினைச்சார் அப்படின்னா, பழமே இவ்வளவு ருசியா இருக்குது, அப்ப இந்த தோட்டத்தை நாம் அபகரித்துக் கொண்டால், நாமளே விலை கொடுத்து வாங்கிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்தவன் சொத்துக்கு நாம நினைக்கலாமா, ஆசைப்படலாமா? அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுவதற்கு நாம் எண்ணலாமா? அது எவ்வளவு கெட்ட எண்ணம். அரசர் நினைச்ச உடனே அவனும் அப்படி சொல்றான். அந்த அரசருக்கு மனசுல ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்கு போல, அதனால்தான் அந்த பழம் புளித்தது என்று
அவன் சொன்னதும் அரசர் என்ன செய்யறான்னா முகமுடியை களைஞ்சிட்டு, தம்பி நான் வேற யாரும் இல்லை, இந்த நாட்டு அரசன் தான், எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிட்டது என்று உண்மையை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டும் சென்றார் என்பதை வரலாறுகளிலே பதிவு செய்வார்கள். அதனால நாம என்ன செய்யணும், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நமக்கு மறதி ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், மறதியை மன்னித்து விடுவான். பெரும்பாலான ஊர்கள்ல நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். ரமலானுடைய காலகட்டங்கள்ல அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் நேரம் போகவே செய்யாது. எப்பண்டா நோன்பு திறப்புக்கு நேரம் வரும், முன்னால கஞ்சி இருக்கும், சட்னி இருக்கும், வடை இருக்கும், எல்லாம் இருக்கும், அவா பிடிச்சுட்டு இருப்பான். எப்பண்டா பள்ளிவாசல்ல அல்லாஹும்ம லக்கசும்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு பள்ளிவாசல்ல 6:30க்கு தான் நோன்பு திறக்கணும். எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க, கஞ்சி சட்னி எல்லாம் வச்சுக்கிட்டு. 6:10க்கு மோதியாரப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு, மைக்கு ஒழுங்காகுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்க. 6:10க்கு நியத்து தான் சொல்ல போறான்னு சொல்லி 90 பேர் நோம்பு கட்சியை குடிச்சாச்சு. அப்புறம் அவசரம். அப்புறமா தான் மோதியாரப்பா சொன்னாரா, இப்ப டெஸ்ட் தான் பண்றேன், இன்னும் 20 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறாரா. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரமலானுடைய காலகட்டங்கள்ல வேகமா இருந்தா நேரமாயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நோம்புலாம் திறந்துருவாங்க, ஏப்பமும் விட்டுருவாங்க. அப்புறமா தான் பள்ளிவாசல் அறிவிப்பு வரும், அல்லாஹும்ம லக்கசும்து. இப்ப இவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, மறந்து போய் தவறுதலாக நோன்பை துறந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வார். அதை கலா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கும் நம்ம ஆசைப்படுறோம், மறந்து போய் தூங்கிட்டோம், அல்லாஹ் மன்னித்து விடுவான். என் சமுதாயம் மறதியாக தவறுதலாக ஒரு காரியத்தை செய்துவிட்டால், அது தூங்கிவிட்டால் அல்லாஹ் அதற்காக குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த காலத்துல வயசான நன்னிமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, எதுவும் மறந்துடக்கூடாது, நம்ம சேலை முந்தால ஒரு முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்ச பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சில நன்னிமார்கள் போட்ட முடிச்சையே மறந்துடுவாங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வயசு ஆக ஆக மறதி என்பது ஏற்படும். மூளையில உள்ள செல்கள்லாம் அழிந்து விட்டது என்று சொன்னால் மறதி என்பது ஏற்பட்டு விடும். குழந்தைகளுக்கு மறதி ஏற்படுது, வயசானவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு மறதி ஏற்படுது. சாப்பிடுவாங்க, சாப்பிடலன்னு அடம் பிடிப்பாங்க, அது சாப்பிடாமலே நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. இதுவெல்லாம் மறதியின் அடையாளங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல மறந்த காரணத்தினால் இன்றைக்கு நாமும் மறந்து வருகின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. இப்ப நாம எப்படி சலாம் சொல்றது அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அது மட்டும் நாம சொல்லலாம். அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வரஹ்மத்துல்லாஹ்ங்கற வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, பரக்காத்துஹுங்கற வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். நாலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ மக்ஃபிரத்துஹு, அதையும் நாம சேர்த்து சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு நபித்தோழர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க, அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஷரா 10 என்று சொன்னார்கள். இன்னொரு நபித்தோழர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வும் அதே மாதிரி பதில் சொல்றாங்க, வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி 20 என்று சொன்னார்கள். மூணாவது ஒரு நபித்தோழர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வும் அதே மாதிரி பதில் சொன்னாங்க, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு சலாசூன 30 என்று சொன்னார்கள்.
அடுத்து ஒரு சஹாபி மக்ஃபிரத்துஹு என்பதையும் சேர்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ்வும் பதில்ல மக்ஃபிரத்துஹு சேர்த்து சொல்லிட்டு 40 என்று சொன்னார்கள். சஹாபாக்கு கேட்டாங்க, யார சொல்லலாம், பதில் சொன்னீங்க சரிதான், அது என்ன 10, 20, 30, 40 அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொன்னால் அவருக்கு 10 நன்மை, பரக்காத்துஹு என்பதை சேர்த்து சொன்னால் 20 நன்மை, வரஹ்மத்துல்லாஹி என்பதை சேர்த்து சொன்னால் அவருக்கு 30 நன்மை, மக்ஃபிரத்துஹு என்பதை சேர்த்து சொன்னால் அவருக்கு 40 நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொன்னதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக இன்றைக்கு நாம் அறிந்த செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம், 60 அடி அல்ல, முழம் என்பது வேறு, அடி என்பது வேறு. 60 முழம் படைக்கப்பட்டார்கள். காலங்கள் செல்ல செல்ல 60 முழம் என்பது இன்னைக்கு 1 முழமா மாறி இருக்கு. அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், இரண்டாவதாக பேசிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின் பிரகாரம், பேசியதின் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.